நேயர்களே, நான் ஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம இதற்கு முன்னாடி வந்து அண்டம், பிண்டம், பஞ்சபூத தத்துவம், இன்யாங் தத்துவம், அதுக்கப்புறம் வந்து மருந்தில்லா மருத்துவம், அக்குப்ரெஷர் அறிமுகம், அதுக்கப்புறம் வந்து உடல் உறுப்பு தத்துவம், ஓசிடி, ஆர்கான் கிளாக் தியரி. லாஸ்ட்டு பதிவில் வந்து நம்ம வந்து அக்குப்ரெஷரை வந்து அக்கு புள்ளிகளை வந்து எப்படி வந்து லொக்கேட் பண்ணுறது, சூன் மெஷர்மெண்ட் அது பார்த்தோம். இந்த பதிவில் வந்து நம்ம அக்கு புள்ளிகளின் வகைகளை பற்றி பார்ப்போம். ஓகே, வாங்கள் பதிவுக்குள் செல்லலாம். அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் டைப்ஸ். அதாவது நம்ம வந்து இதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, நமது உடம்பில் வந்து 12 மெரிடியன் இருக்குது, 2 எக்ஸ்ட்ரா மெரிடியன் இருக்குது. இதில் உள்ள அக்குப்புள்ளிகள் வந்து 361 வந்து நமது முன்னோர்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அதனுடைய பயன்பாடுகளையும் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ எண்ணற்ற புள்ளிகள் இருந்தாலும் இந்த 360 புள்ளிகள் வந்து நல்ல பயன் கொடுக்கின்றது என்று கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா, அந்த 361 பாயிண்ட்டை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வருவது வந்து லோக்கல் பாயிண்ட்ஸ். லோக்கல் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பெயின் வருதுன்னு வச்சுங்க, அந்த பெயினில் உள்ள இடத்த சுற்றி அக்குப்புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் லோக்கல் பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அந்த வலியிலேருந்து சாதாரண வலின்னா அதுலேருந்து நிவர்த்தி ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் பாயிண்ட்டுங்கிறது வந்து தொலைதூர புள்ளி. அது பேர்லேயே தெரியுது, தொலைவில் உள்ள புள்ளி வந்து தொலைவில் உள்ள புள்ளி, அதாவது ஒரு ப்ராப்ளத்திலேருந்து தொலைவில் உள்ள புள்ளி வந்து டிஜிட்டல் பாயிண்ட்ஸ்னு பேர். இப்போ ஒரு தலைவலி இருக்குன்னு வச்சுங்க, கையில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தலைவலி போகும். அதனால தான் அதுக்கு வந்து தொலைதூர புள்ளின்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து LI4ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கமாண்டிங் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஆர்மியில் தான் கமாண்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ஃப்ரண்ட் எண்டில் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து இந்த கமாண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம உடம்பில் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா, அந்த பஞ்சபூதத்தில் வந்து ஒவ்வொரு பூதத்துலேயுமே வந்து கமாண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பொதுவான வலி மற்றும் வந்து நாட்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் வந்து இந்த கமாண்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல பலன் கொடுக்கும். மேக்ஸிமம் இந்த கமாண்டிங் பாயிண்ட்ஸ் என்னென்னா, நம்ம முழங்கையிலேருந்து, அதாவது ஈஸி அக்சசபிள், அதாவது நம்ம எப்படி வகைப்படுத்துங்கன்னா, ஈஸி அக்சசபிள் இந்த கமாண்டிங் பாயிண்ட்ஸ் முழங்கையிலேருந்து இந்த பாயிண்ட் இருக்கும். அதேமாதிரி முழங்காலுக்கு கீழே இந்த பாயிண்ட் இருக்கும், முழங்கைக்கு கீழே இந்த பாயிண்ட் இருக்கும், அதுமாரி முழங்காலுக்கு கீழே இந்த பாயிண்ட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஈஸி அக்சசபிள் கமாண்டிங் பாயிண்ட்ஸு. செடேட்டிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து நமது வந்து சில பேர் வந்து அவங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அவங்கள செடேட் பண்ணுறதுக்கு, செடேட்னா குறைக்கிறது, செடேட்டிங் பாயிண்ட்ஸ்னு பேர் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டோனிஃபிகேஷன் பாயிண்ட்டுன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து சோர்வாக இருக்கார், அவருடைய ஆர்கான் சோர்வாக இருந்ததுன்னா அவங்கள பூஸ்டப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த டோனிஃபிகேஷன் பாயிண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதாவது வந்து ஒரு நமது உடம்பு வந்து செல்லால் ஆனது இல்லையா, பல செல்கள் சேர்ந்தது திசுக்கள், பல திசுக்கள் சேர்ந்தது உடல், தசை. கரெக்ட். ஸோ அதை வந்து அதனால் வந்து இந்த டோனிஃபிகேஷன் பாயிண்ட் என்னென்னா, செல்லில் வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து பூஸ்டப், நம்மளுடைய சோர்வை நீக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கோ யூஸ் ஆகும் டோனிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமது உடம்புல வந்து இப்போ அங்கே வலி இங்கே வலி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது இதை எப்படி நம்ம அக்குபஞ்சரில் சொல்கிறாங்கன்னா, தொப்புளுக்கு மேலே உள்ள வலிக்கு ஒரு பாயிண்ட்டு, தொப்புளுக்கு கீழே உள்ள வலிக்கு ஒரு பாயிண்ட்டு, உடம்புலாக உள்ளதுக்கு ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி வலி நிவாரண புள்ளிகள்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹோமோஸ்டேட்டிக் பாயிண்ட்டுனா என்னென்னா, உடலை சமநிலைப்படுத்தும் புள்ளிகள். அதாவது நமது உடம்பு வந்து இப்போ ஒரு நோயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, உடல் சமநிலை இல்லைன்னா தான் நோய் வரும். ஸோ அது வந்து அதுக்காக தான் இந்த ஹோமோஸ்டேட்டிக் பாயிண்ட்டு, இதை யூஸ் பண்ணி நம்ம உடலை சமநிலைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் பேக் ஷூ பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை புள்ளி அண்ட் பின் எச்சரிக்கை புள்ளி. ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மெரிடியனுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஆர்கானில் சின்ன வலி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு உணர்வு நம்ம அந்த பாயிண்டில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எந்த ஆர்கான் ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபிகேஷனுக்கு பண்ணிடலாம். அந்த இடத்துக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த நோயிலிருந்து அந்த ஆர்கானுடைய நோயிலிருந்து வெளியில் வரலாம். இம்யூனிட்டி பாயிண்ட்டுங்கிறது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டுறதுக்கு, நமது பாடியில் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறப்ப இது புள்ளி இம்யூனிட்டி பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த லியோகனட்டிங் பாயிண்ட், அதாவது வந்து ஒரு பூதம் படிச்சிருக்கோம், இந்த ஒரு பூதத்தில் வந்து இன் மெரிடியன் யாங் மெரிடியன் படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 2 மெரிடியனையும் இணைக்கும் புள்ளி தான் வந்து லியோகனட்டிங் பாயிண்ட். ஓகே. ஸோ இன் யாங் தத்துவத்தில் படித்த மாதிரி இன்னையும் யாங்கையும் சமநிலைப்படுத்தினா
உங்களுக்கு வந்து அந்த பூதம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த கான்செப்ட்டில் வந்து இந்த லியோ கனெக்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீ லிஃப்ட் பாயிண்ட்னா, அதாவது ஒரு திடீர் வலி, அவசர நிலையில வந்து ஒரு ஆர்கான்ல ப்ராப்ளம்னு வச்சுங்க. அதுக்கு வந்து ஜீ லிஃப்ட் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, யுவான் சோர்ஸ் பாயிண்ட். யுவான் சோர்ஸ் பாயிண்ட்னா ஒண்ணும் இல்லங்க. மூலப்புள்ளி. அதாவது இப்ப நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 12 மெரிடியன், 2 எக்ஸ்ட்ரா மெரிடியன், மொத்தம் 14 மெரிடியன் படிச்சிருக்கோம்ல. இதுக்கு வந்து ஒவ்வொரு மெரிடியனுக்கும் ஒரு மூலப்புள்ளி இருக்கு. ஒரு மெரிடியன்ல வந்து ஒரு ஃபுல்லா எனர்ஜைஸ் பண்ணணும், ஃபுல்லா ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த மூலப்புள்ளிய நீங்க இந்த புள்ளி வந்து அந்த என்டையர் மெரிடியனுக்குமே சக்தி கொடுக்கும். அதுக்கு தான் பேர் தான் யுவான் சோர்ஸ் பாயிண்ட். டேஞ்சரஸ் அண்ட் ஃபர்பிடன் பாயிண்ட்ஸ்னா என்னென்னா, எச்சரிக்கை புள்ளி, தவிர்க்கப்பட வேண்டிய புள்ளி. கர்ப்ப காலத்தில சில புள்ளிகளை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். அதுக்காக பர்பிடன் பாயிண்ட்ஸ். டேஞ்சரஸ் புள்ளினா இப்போ சில பாயிண்ட் எல்லாம் வந்து நம்ம தமனி, சிரைகளுக்கு பக்கத்தில் வர்றதுனால அங்கே நீடில் போடுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால வந்து டேஞ்சரஸ் புள்ளின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. ஜிங்வெல் பாயிண்ட்ஸ்னு வச்சுங்க. ஜிங்வெல் பாயிண்ட்ஸ்னால் நம்ம விரல் நுனியில் இருக்கு இல்லையா? நம்ம விரல் நுனிகளில் உள்ள பாயிண்ட்ஸ் தான் வந்து விரல் நுனிகள் இல்லைன்னா நகம், நகத்தின் ஓரத்தில் இருக்கிற புள்ளிக்கு வந்து ஜிங்கல் பாயிண்ட்ஸ்னு பேர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சக்தி அளிக்கக்கூடிய உடனடி சக்தி அளிக்கக்கூடிய புள்ளி. நம்ம இதை அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆன்டி அலர்ஜி பாயிண்ட்டுங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து சில ஒவ்வாமை ஏற்படும் இல்லையா? சில பேருக்கு வந்து இது தோலில் உருவாகும், சில பேருக்கு தும்மல் உருவாகும். இதை மாதிரி தான் உள்ள பிரச்சனைக்கு வந்து ஆன்டி அலர்ஜி பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ்னால் அதாவது அவசர கால தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணுற புள்ளி. இப்போ வந்து சில பேர் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து இந்த எமர்ஜென்சி பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து அவங்க அந்த மயக்க நிலையில இருந்து மீண்டு எந்திரிச்சு உட்கார்றதுக்கு, அவர்களுக்கு உடல்நிலையை பொறுத்து இமிடியேட்டாக எந்திரிச்சு உட்கார்றதுக்கு கூட இந்த எமர்ஜென்சி பாயிண்ட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. எண்டோகிரைன் பாயிண்ட்ஸ்னால் ஹார்மோன். அதாவது ஹார்மோன் பாயிண்ட்ஸுன்னு கூட சொல்லலாம். இது எண்டோகிரைன்னா என்னென்னா, நாளமில்லா சுரப்பி பாயிண்ட்ஸ். ஓகே. அப்படி அந்த பாயிண்ட்ஸ் என்ன, நம்ம உடம்பில் வந்து ஹார்மோனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எண்டோகிரைன் இல்லையா? நாளமில்லா சுரப்பிகள். ஸோ அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த எண்டோகிரைன்ஸ் பாயிண்ட்டுகள் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தைராய்டு அண்ட் சர்க்கரை நோய்கள்லாம் வருதுன்னு வச்சுங்க. அதுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் காரணம் இல்லையா? ஸோ அதை மாதிரி வியாதிகளுக்கு வந்து இந்த எண்டோகிரைன் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்யூர் பண்ண முடியும். டிடாக்சிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ்னால் நம்ம உள்ள வந்து கழிவு நீக்க புள்ளி. அதாவது நமது உடம்பில் வந்து நோய் என்பது என்ன? கழிவு தேக்கமே நோய், கழிவு நீக்கமே சிகிச்சை. ரைட்? ஸோ அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து கழிவு நீக்கத்திற்காக இந்த டிடாக்சிஃபிகேஷன் பாயிண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நச்சுக்களை வெளியேற்ற உதவும். கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும். ஓகே. ஸோ ஆன்டி டிடாக்சிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ்னால் இப்போ நம்ம கழிவு கழிவு நீக்கிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்க. அதனால் ஒரு ஆற்றல் இழப்பு ஏற்படும் இல்லையா? அந்த ஆற்றல் இழப்பை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த ஆன்டி டிடாக்சிஃபிகேஷன் பாயிண்ட்ஸை வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸின் வகைகள். இதெல்லாமே நிறைய இன்னும் சில பாயிண்ட் வகைகள் இருக்குது. பட் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் வகைகள். அதாவது நமது உடம்பில் வந்து 14 மெரிடியன் இருக்குது. இந்த 14 மெரிடியனில் 361 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 361 பாயிண்ட்ஸ் வந்து இந்த வகைகளில் வந்து பொருந்தும். ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் யுவான் சோர்ஸ் பாயிண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ லியோ கனெக்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு மூலகத்துலேயுமே ஒவ்வொரு பூதத்துலேயுமே இந்த லியோ கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு மெரிடியன்லேயும் இருக்கும். அதாவது இங்கே பூதங்கிறது என்னென்னா, பஞ்சபூதத்தில் நம்ம படிச்சிருக்கோம். நெருப்பு, மண், காற்று, நீர், ஆகாயம். இந்த ஒவ்வொரு பூதத்துலேயும் 2 மெரிடியன் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸுகள் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த ஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டருக்கு ஆதரவளிப்பதற்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.